மகள் நம்ம என்ன வீட்டில் இதை பற்றி பார்ப்போம்னா பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு எப்படா ஆரம்பிக்க போகுது, எப்படா வரப்போகுது அப்படிங்கிற நம்ம ரொம்ப நிலைமையில் இருந்தோம். ஆனால் அப்படியே தலைமை அப்படியே பொங்கி இருந்து அப்படியே வெறித்தனமாக வெளில வந்திருக்காப்புல. அந்த ஒரு பிக் பாஸை பார்த்தோன்னே இருக்குது பாருங்க, அப்பா அந்த ஹோஸ்ட்டுக்குன்னு தனி மரியாதை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ட்விஸ்ட்டு அந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இப்போ வந்துட்டு ப்ரோமோ ஃபுல்லாக விஜய் சேதுபதி கெட்டப்பு தாடி வச்சுக்கிட்டு பியர்டு வச்சுக்கிட்டு அது ஒரு கெத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிக் பாஸுக்குள்ளே கிராண்ட் லான்ச் அப்போ நம்ம தலைமை எப்படி இருந்தாருன்னா வைப்பு வேற மாதிரி இருந்துச்சு. அந்த தாடி கீடி சேவ் பண்ணிட்டு நம்ம கமல் சார் எப்படி வருவாரோ அந்த மாதிரி கெட்டப்பில் வேற மாதிரி வந்திருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி. அண்ட் அந்த இதோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ அந்த இதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு லீக்ஸ் ஒன்று வந்துருக்குது. என்னன்னா நம்ம வந்துட்டு வீடு வந்துட்டு போன டைம் மாதிரி நம்ம 2 வீடு இருந்துச்சு. 2 வீடு வந்துட்டு அதில் செலக்ட் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஒரு இது வந்து வீடுமே ரொம்ப ஒரு சண்டை முட்டிக்கிட்டு செம்ம வைப்பாக தான் இருந்துச்சு. அந்த டைம் அப்போ அந்த ஒரு 2 வீடுமே வந்துட்டு ரொம்ப ஒரு வைப் மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. வீடும் ஒரு கலகலப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி அப்பயே வந்துட்டு உமன் சேஃப்டி அந்த மாதிரி ஒரு பிரதிப் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. உமன் சேஃப்டி ரெட் கார்டு கொடுத்துட்டோம், அப்படி கொடுத்துட்டோம், இப்படி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு என்ன ட்விஸ்ட்டு நடக்குதுன்னா, அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஆண்கள் வீடு தனி, பெண்கள் வீடு தனி அப்படிங்கிற மாதிரி புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பொண்ணுங்க எப்படி அடிச்சுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணுங்க அடிச்சுக்கிறதுல தான் நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் பொங்கிட்டு வருது பாருங்க. வர மாதிரி அடிச்சுன்னா அடிச்சுங்க பாருங்க. நம்ம தாமரை பிரியங்கா மாதிரி, நம்ம அர்ச்சனா, நம்ம மாயா மாதிரி, பூர்ணிமா மாதிரி அடி பிரிச்செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபைட்டு தான் இப்போ எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன தான் நடந்துக்குன்னா, தலைவன் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு கெட்டப்பே வந்துட்டு எப்படி ஸ்டேடியமே இருக்குதுன்னா ஒரு திருவிழா மூமெண்ட்டில் இருக்குது. திருவிழா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. அந்த இதில் வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராப்புல. சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரும்போது தலைவனை பார்த்தோன்னா அப்படியே கும்பிடணும், கையெழுத்து கும்பிடணும். அப்படி இருக்காப்புல தலைவன் கெட்டப்பு வேற மாதிரி இருந்துச்சு கெட்டப்பு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் இவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது இருக்கு பாருங்க ஒரு சந்தோஷமா செம்ம அள்ளி விட்டாங்க நம்ம பிக் பாஸை. அண்ட் அந்த இதில் வந்துட்டு அப்படியே எல்லாருமே அப்படியே மக்களாக இருப்பாங்க. மக்களாக இருந்துட்டு அந்த இது வந்துட்டு இங்கிட்ட டான்ஸு, அந்த நெருப்பு பத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம தலைவன் கையை கொடுத்துட்டு வருவாப்புல. கை கொடுத்துட்டு வரும்போது செம்மையாக இருக்கும். ஆனால் வேற மாதிரி தான். ஆனால் அந்த இது கையை கொடுத்துட்டு வரும்போது நம்ம வந்தோன்னே நம்ம தலைவன் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு, கிராண்ட் லான்ச்சிங் டுடே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமை வெறித்தனமாக விட்டுருக்காப்புல. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படா இந்த லான்ச் ஆகும், கிராண்ட் ஃபைனல் லான்ச்சு கிராண்ட் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்டு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் 100% வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால் பயங்கரமாக இருக்கும். அதன் செக் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். டாட்டா.